தீன மன்னா. இந்த மனதாளில நான் நம்புகிறேன் என்னவென்று சொன்னால், கானா ஒரு கல்யாணத்தில் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தாரோ, அதே போல இந்த கல்யாணத்திலும் நடக்கும் என்று நடந்திருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு விசேஷமாக இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அநேக செய்திகளை நான் கேட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு விசேஷமாக ராதாகிருஷ்ணன் மற்றும் நம்முடைய ரேகா அவர்களுக்கு விசேஷமாக ஆண்டவர் ஒரு சின்ன ஆலோசனையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் கேட்டுக்கொள்கிறோம். இதில் கூட எபேசியர் புஸ்தகத்தில், வேதத்தில் எபேசியர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 23, 24 வசனங்களை நாம் வாசிப்போமானால், அந்த இடத்துல இப்படியாக பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்லி எழுதுகிறார் என்கிறதை பார்க்கலாம். கணவனுடைய இந்த இடத்துல இந்த வசனங்கள் முக்கியமாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், கணவனுடைய பொறுப்பும் மனைவியுடைய பொறுப்பும் என்ன, இருவருக்கும் பல பொறுப்புகளை கொடுக்கவில்லை. வேதத்தில் சில ஒரே ஒரு பொறுப்பு தான் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த இருவரும் ஒரு பொறுப்புகளை சரியாக செய்வார்களானால் அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடம் இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு சரியாக சுட்டி காண்பிக்கிறது. ஆகையினால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தில் இருக்கிற கணவனுக்குள்ள பொறுப்பும் மனைவிக்குள்ள கடமைகளையும் நாம் இந்த இடத்துல பார்ப்போமானால், அது சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வேதத்தின்படி அந்த வசனத்தை நாம் அபியாசப்படுத்துவோமானால், கண்டிப்பாக தேவனுடைய திட்டம் நம்முடைய கல்யாணத்தில் அல்லது நம்முடைய மேரேஜ் லைஃப்ல அது பரிபூர்ணமாகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஓகே. அதனால எபேசியர் 5வது அதிகாரம் 23 இருந்து நான் வாசிக்கிறேன். விட்டு கொடுக்க கூடாது. இயேசு நம்மளை எந்த இடத்துல விட்டு கொடுத்திருக்கிறாரா? தெரிஞ்சவங்க இல்லை, எந்த இடத்திலும் நம்மளை விட்டு கொடுக்கறது இல்லை. அதே போல சபையை எந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு விட்டு கொடுக்கறது இல்லை. அதே போலதான் கணவன் தன் மனைவிய எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க கூடாது. பப்ளிக்ல ஆகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும், எந்த இடத்துல ஆனாலும் தன் மனைவியை கனப்படுத்த வேண்டும். இது யாருடைய கடமை? ராதாகிருஷ்ணன் ஐயா. இப்போ நிறைய பேர் முதலே கல்யாணம் ஆனவங்க கூட வந்திருக்கிறீங்க. இது கூட நீங்க யோசித்து பாருங்க. எங்களுக்கு 21 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இது வரைக்கும் என் மனைவி எங்க ஊர்ல போய் தங்கினதை என்னை விட்டு ஒரு மினிமம் ஒரு 3 days தான் தங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ நான் தேவனுக்கு முன்பாக சாட்சி ஏன் சொல்றேன்னா, குருமூர்த்தி ஐயா இருக்கிறாரு, அவருக்கும் கூட தெரியும். அவ்வளோ நேசிப்போம், அவ்வளோ மனைவியை நேசிப்பதற்கும் அவர் எனக்கு கீழ்ப்படிவதற்கும் காரணம் என்ன? வேத வசனம்தான். அப்பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் கனப்படுத்தி, ஒருவருக்கொருவர் நம்முடைய வேதம் சொல்லுகிறபடி அந்த கடமைகளை நாம் செய்வோமானால், கண்டிப்பாகவே அந்த வீடு, அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். ஆமென். ஆகையினால ராதாகிருஷ்ண ஐயாவுக்கு இன்றைக்கு என்ன கடமை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், உன் மனைவியை தவிர உன் மனைவிக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அல்லது நேசிக்க வேண்டும் என்பதும், ரேகாவுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், உன் கணவனிடத்துல எல்லா விஷயத்திலும் நீங்கள் கீழ்ப்படிந்து இருப்பீர்களானால், இந்த ஒருவருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்புகளை சரியாக நாம் செய்வோமானால், அந்த வசனம், இன்னொரு வசனம் கூட உங்களுக்காக, எந்த மன இருதயத்தோடு மனப்பான்மையோடு இதை செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதை வாசித்து உங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறேன். 101வது சங்கீதத்துல, உத்தம வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என் வீட்டில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? உத்தம வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல,
இந்த எண்ணங்களோடு கூட நாம் அவரவர்களுடைய கடமைகளை நாம் செய்வோமானால் கண்டிப்பாக இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் நியமித்த இந்த நாளில, உங்களை ஆசீர்வதித்த இந்த நாளில, கூட்டி சேர்த்த இந்த நாளில விசேஷமான பரலோகத்தின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசீர்வதிக்கும் என்பதுல இரண்டாவது வார்த்தை கிடையாது. ஆகையினால உங்க பொறுப்பு என்னையா? மனைவிய நேசிக்கணும் இல்லையா? உங்க பொறுப்பு என்னங்க? கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்திருக்கணும். அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் எப்படினாலும் கர்த்தர் இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து விசேஷமாக உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். God bless you.